வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் எல்லாம் வரும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே உங்களுக்கு கேன்வாஷ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 9:16 ரேஷியோ கிளிக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெயிண்டிங் ப்ரஷ் இமேஜ் மாதிரி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இமேஜை கொடுத்துருப்பேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஜூம் பண்ணுவேன்னா ஓரளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணுங்கள். கீழே செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக இருந்தால் அதோட சைஸை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே அந்த பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண மாட்டி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு சர்க்கிள் ஷேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்துட்டு இந்த சர்க்கிள் ஷேப்பு இப்போ உங்களோட இமேஜை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கிள் இமேஜை மட்டும் ஜூம் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அது வந்து லைட்டாக அந்த மாதிரி இழுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிளண்ட் ஆகும். அதாவது உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோ வந்து ஷேடோ மாதிரி ஆகும். ஸோ அதை லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ உங்களோட இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இதை வந்துட்டு இந்த மாதிரி மேலே கொஞ்சம் செட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உங்களோட இமேஜை அந்தளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக மேலே வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவுக்கு ஃபில்டர் ஆப்ஷனில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் ஓனாக வேறு சாங் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயம் தான். ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க லிரிக்ஸ் வீடியோவும் கொடுத்துருக்கேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் லைட்டாக லிரிக்ஸை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸ் ஷோ ஆகும். அந்த லிரிக்ஸை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோவுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். இல்லை உங்கள் ஃபோட்டோ கொஞ்சம் இன்னும் டவுன் பண்ணி செட் பண்ணணும்னா கொஞ்சம் டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த லிரிக்ஸோட வீடியோ வந்து சூப்பராகவே ஷோ ஆகும். எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அது அங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. கீழே வால்யூம் ஆப்ஷனில் அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு பார்க்க சூப்பராகவே ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணலாம். ஸோ இது கப்புள்ஸாகவும் எடிட் பண்ணலாம், சோலோவாகவும் எடிட் பண்ணலாம் ஃபோட்டோஸை வச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸை வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் மட்டும் நீங்கள் வேறு எதாவது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதே சாங் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு எந்த மாதிரி டைப்பில் வீடியோஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.